அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சில விடயங்களை பேசுகின்ற போது ஆழமாக அவதானித்து உய்த்து ஆராய்ந்துதான் நாங்கள் பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே சம்பந்தம் தொடர்பிலே நான் பொது வழிகளிலும் கடந்த நாட்களிலே தகவல்களை வெளியிட்டிருந்தேன், கருத்துக்களை பேசியிருந்தேன். அதாவது சம்பந்தன் அவர்கள் தொடர்பிலே தமிழரசு கட்சி மறந்து விட்டது, அதே போல இலங்கை தமிழர்களும் சம்பந்தனை மறந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சொல்லாடல்களை நான் பல இடங்களிலே பேசியிருந்தேன். அந்த அடிப்படையிலே இதனை ஆழமாக அவதானித்து விட்டு பேசுவோம் என்ற அடிப்படையில் இருந்த பொழுது, இன்றைய நாளிலே வீரகேசரி பத்திரிகையிலே சிரேஷ்ட ஊடகர் என்று சொல்லப்படுகின்ற தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்தவர், நீண்ட காலமாக அரசியலை ஆராயக்கூடியவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வீரகதி தனபாலசிங்கம் அவர்கள் அரசியல் குறிப்பிட்ட பகுதியிலே சம்பந்தனை தமிழ் சமூகம் மறந்து விட்டதா என்ற ஒரு பிரதான ஒரு கட்டுரையை வரித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த கட்டுரையோடு ஒன்றித்து சில விடயங்களை பேசலாம் நினைக்கிறேன். அவர் சொல்கின்ற கட்டுரை, அவர் சொல்வதன் வாயிலாக அவருடைய கருத்துக்களை நான் அப்படியே தருகிறேன். ஆரம்பத்திலேயே முதுபெரும் தமிழ் அரசியல் தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தன் மரணமடைந்து கடந்த திங்கட்கிழமையுடன் ஜூன் 30 சரியாக ஒரு வருடம் கடந்து சென்றது. முதலாவது நினைவு தினத்தில் அவரை இலங்கை தமிழ் சமூகம் நினைவு கூறுவதற்கு தவறிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எந்த ஒரு இடத்திலும் நினைவு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவோ அல்லது பத்திரிகைகளாவது நினைவஞ்சலி குறிப்பொன்று வெளியானதாகவோ நாம் அறியவில்லை. சம்பந்தன் பல வருடங்களாக தலைமை தாங்கி இலங்கை தமிழரசு கட்சியும் கூட அவரை நினைவு கூறுவது குறித்து சிந்திக்கவில்லை என்ற விடயத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். சம்பந்தன் மீதான சகல விமர்சனங்களுக்கு அப்பால் சிங்கள தலைவர்களிடம் சர்வதேச சமூகத்தினது மதிப்புக்குரிய தலைவராக அவர் விளங்கினார். அவரது மறைவு தமிழ் அரசியல் சமுதாயத்தில் எளிதில் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது என்பதை அவரது அரசியல் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட மறுக்க மாட்டார்கள் என்ற கட்டுரை நீண்டு செல்வதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. சம்பந்தனை இலங்கை தமிழரசு கட்சி மறந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களிலே ஜூன் 30 சம்பந்தன் மறைந்தார். அவர் மறைந்தது தொடர்பிலே பல்வேறுபட்ட நபர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களும் சேராதவர்களும் கூட முகப்புத்தகங்களிலே மிக ஆழமான பதிவுகளை ஈட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே விமர்சனங்களை பேசியிருந்தார்கள். பலர் தொலைபேசி அழைப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்களோடும் உரையாடினார்கள். உறவாடியவர்கள் கூட உரையாடினார்கள், உறவாடாதவர்களும் உரையாடினார்கள். அதன் நீட்சியாக இன்றைய நாளிலே ஒரு நினைவேந்தலை இலங்கை தமிழரசு கட்சி திருவோணமலையிலே இன்றைய நாளிலே செய்திருக்கிறது. ஜூன் 30 இறந்தார். ஜூன் 30 இறந்ததற்கு கூட அவரது அரசியலில் சரிபுலைகள் இருக்கின்றன. நாங்கள் அவரது கட்சியிலே இருந்து செம்பு தூக்காதவர்கள் பலர். அந்த அடிப்படையிலே அவரது கட்சியில் செம்பு தூக்கியவர்களும் அதே போல அவரது கட்சியிலே ஆழமாக கட்சியை பயன்படுத்தி வளர்ந்தவர்கள் கூட சம்பந்தனை மறந்து விட்டார்கள். சம்பந்தனுக்கு எந்த ஒரு இடத்திலும் ஒரு நினைவேந்தலை செய்யவில்லை. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியை அடிப்படையாக கொண்டு தங்களது அரசியல் வாழ்வை மேம்படுத்தியவர்கள் எல்லாம் சம்பந்தனை மறந்து விட்டார்கள். மறந்ததன் நீட்சியாக பலரும் பரிகசிக்க தொடங்கினார்கள். ஜூன் 30 சம்பந்தன் இறந்தார். இறந்த அடிப்படையிலே அவருக்கான எந்த ஒரு இரங்கல் குறிப்பு கூட ஒரு பத்திரிகையிலும் வெளிவரவில்லை. இந்த விடயத்தை நான் சொல்வதை விட வீரகதி தனபாலசிங்கம் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். அப்ப வீரகதி தனபாலசிங்கம் என்பவர் நீண்ட காலமான அரசியல் பரப்பிலே இயங்கக்கூடியவர், நீண்ட ஒரு பத்திரிகை அனுபவத்தை கொண்டவர். அவர் சம்பந்தன் தொடர்பிலே சொன்ன விடயத்தை ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினர் ஏன் சம்பந்தனை மறந்தார்கள் என்பதற்கு மிக அடிப்படையான விளக்கங்கள் இருக்கின்றன. கடந்த தேர்தல்களிலே சம்பந்தனின் புகைப்படத்தை அவர்களது தேர்தல் துண்டு பிரசுரங்களிலும் அதே போல சுவரொட்டிகளிலும் வேண்டுமென்றே தவிர்த்து வந்தார்கள். ஏனென்றால் சம்பந்தனின் புகைப்படத்தை இடுவதன் மூலம் பல இடங்களிலே வாக்குகள் கிடைக்காது என்று இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்கள் நம்பினார்கள். நம்பி அவர்கள் பல இடங்களிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சுண்டு பிரசுரங்களிலே சுவரொட்டிகளிலே அவரது புகைப்படத்தை இடவில்லை. ஆனால் அவர் உயிரோடு இருந்த போது, இன்று கட்சிகளில் இருக்கும் பலர் அவர் உயிரோடு இருந்த போது அவரோடு சேர்ந்திருந்தார்கள், அவருக்காக மாரடித்தார்கள், அவருக்காக கூட்டம் போட்டார்கள், அவரை பயன்படுத்தி வளர்ந்தார்கள். இன்று இலங்கை தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் பலருக்கு சம்பந்தனின் நீட்சியாகத்தான் அவர் வாழ்வு பெற்றுக் கொண்டார்கள். பலர் வசதியற்று இருந்தார்கள், பலர் வாகனங்கள் லொரிகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகளோடு வந்திருக்கிறார்கள், வீடுகள். அப்படி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரை வேண்டுமென்றே மழுங்கடித்தவர்கள் இந்த இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அவர் சரிமலைக்கு அப்பால் ஒரு கட்சியின் தலைவருக்கு இவர்கள் கடந்த காலங்களில் அவர் சித்தாந்தத்தை ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுத்தான் இந்த கட்சியில் இருந்தார்கள்.
இவரது தலைமத்துவத்தை நிராகரித்தவர்கள் கட்சியிலிருந்து நேரடியாக தத்துணிவோடு நேர்மையாக வெளியே சென்றார்கள். அப்படி வெளியே சென்றவர்கள் மிக அதிகம், இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வளர்த்தியவர்கள். ஆனால் அவரது தலைமத்துவத்தை ஏற்று இறுதி வரை அவரோடு இருந்தவர்கள் இவருக்கான நினைவேந்தலை செய்யாது எந்த அடிப்படையில் ஒரு நியாயமானது, எந்த அடிப்படையில் தார்மீகமானது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். மக்கள் செய்யவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், சம்பந்தனை நேரடியாக விமர்சித்தவர்கள் செய்யாத ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்கள் காற்றுள்ள பக்கம் தூற்றுவது மிக பொருத்தமான விடயம் அல்ல. சம்பந்தனைக்கு பல்வேறு மட்டங்களில் இருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்ட பிறகு திருகோணமலையிலே இன்றைய நாளிலே ஒரு நினைவேந்தலை செய்வதாக அறிவித்தல் வந்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு அரசியல் இயக்கத்திலே நாங்கள் இருப்பது, அரசியல் இயக்கத்திலே நாங்கள் தொடர்வது என்பது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் எந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியமானது. ஒரு தலைமைத்துவம் பிழைவிடுகின்ற போது சுட்டிக்காட்ட வேண்டிய திராணி முதுகெலும்பு ஒரு தொண்டனுக்கு இருக்க வேண்டும். அப்படி அந்த தலைமைத்துவம் செய்வது, இவர் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கட்சியிலிருந்து நேரடியாக வெளியே வருகின்ற ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை அனைவரும் செய்ய வேண்டும். ஆனால் உயிரோடு இருக்கும் வரை அவர்களோடு கூஜா தூக்கியவர்கள் உயிரிழந்த அவரை விமர்சிப்பது என்பது பொருத்தமற்ற விடயம். கடந்த காலங்கள் நண்பர்களே, சம்பந்தரை நம்பி சம்பந்தரோடு தான் கடந்த காலங்களில் பலர் பயணித்தார்கள். இன்று சம்பந்தர் உயிரிழந்த பிறகு சரிவிலை கப்பால் தேர்தல் காலம் என்றால் அது வேறு. இன்று பலர் சம்பந்தரை மறந்திருக்கிறார்கள். ஆனால் சம்பந்தர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், சம்பந்தர் கடந்த காலையில் யாருக்குமே நினைவேந்தல் செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் அதிகமானவர்கள் கடந்த காலங்களில் இருந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கமோ, அதே போல தங்கத்துறையோ, அதே போல இன்னொரு பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இருக்கின்ற காலத்திலே அரசியலுக்கு இன்று இருப்பவர்கள் வரவில்லை. இன்று இலங்கை தமிழரசு கட்சியிலே தேர்தல் கட்ட அதிகமானவர்கள் மிக அண்மையிலே வந்தவர்கள், சம்பந்தரின் காலங்களில் கட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் சம்பந்தருக்கு நினைவேந்தலை செய்யாது கட்சிக்குள்ளே கோட்ட மட்டம் மாவட்ட மட்டம் என்று கட்சியின் பதவிகளுக்கு அடிபடுபவர்கள் கூட நினைவேந்தலை செய்யாது என்பது மிக ஒரு பொருத்தமற்ற விடயம். சம்பந்தரை மறந்து விட்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சம்பந்தனை மறந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறுபட்ட நபர்களும் முகப்புத்தகங்களிலும் நேரடியாக அழைப்புகள் ஏற்பட்ட அழுத்தத்தின் வாயிலாகத்தான் இன்று கூட திருவண்ணாமலையில் நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்ட நண்பர்களே. சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். உள்ளதை உள்ளபடி பேசுவதுதான் மிக நியாயமானது, தார்மீகமானது. நண்பர்களே, இந்த கட்சியில் சம்பந்தர் நீண்ட காலமாக சரிவிலை கப்பால் நீண்ட காலமாக ஜனநாயக ரீதியாக ஒரு முதுபெரும் அரசியல்வாதியாக இருந்தவர். அவர் உயிரோடு இருக்கும் வரை எவரும், ஒரு சிலரை தவிர எவரும் அவரை எதிர்த்து பேசவில்லை. எதிர்த்து பேசுவவர்கள் கூட அவரோடு ஐக்கியமாகி போனார்கள் என்பதுதான் வரலாறு. நண்பர்களே, பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது அடுத்து. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் 30ஆம் தேதி இறந்தார். இதுவரை காலமும் சம்பந்தனை இலங்கை தமிழரசு கட்சி மறந்து விட்டது தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன்.